அமைதியாக நிதானமாக பேசினால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். சுலேகா ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கும்பராசி நேயர்களே, ராசி அதிபதி சனி பகவான் மூலத்திரிகோண வீடான கும்பராசியில் அழகாக விட்டிருக்கிறார். அதே நேரத்தில் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியையும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானமாகிய விருச்சிக ராசி மண்டலத்தையும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசி மண்டலத்தையும் ரிஷப ராசியில் வீற்றிருக்கும் குரு பகவான் பார்வையிடுகிறார். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், தனஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் ராகு பகவானுடைய கை ஓங்கி இருக்கிறது. அங்கே புத பகவானும் செவ்வாய் பகவானும் ராகு பகவானுடன் இணைந்திருக்கிறார்கள். கேது பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். சுக்கிர பகவான் என்பவர் உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். இந்த கோச்சார பலன் அப்படின்னு நாம சொல்லும் பொழுது கோள்களுடைய சாரம். அப்போ ஒரு கோள் எங்கே இருக்கிறதோ அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தீமைகள் யாது என்பதை பற்றித்தான் நாம பார்க்கிறோம். உங்களுடைய புத்திசாலித்தனம், அறிவு, மேன்மை, ஞானம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க முதல்ல தெளிவாக இருந்தால் அதெல்லாம் வரும். எந்த ஒரு காலகட்டத்திலையும் பொறுமையை இழக்கக்கூடாது. பேசும் பொழுது அதிக கவனத்துடன் பேசுவது உங்களுக்கு நல்லது. இப்போ 7.5 சனி காலம் நடந்துட்டு இருக்கு. ஒரு சிலருக்கு அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருப்பது நல்லது. என்னென்ன விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்ங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்திலே சனி பகவானுடைய நிலைமையை வைத்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகளும், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், அதே நேரத்தில் உங்களுடைய வண்டி வாகனங்கள் இவற்றினால ஒரு சந்தோஷமும் லாபமும் உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய கடைசி 2 வாரத்தில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. 4ஆம் இடத்திற்கு சூரிய பகவான் சப்தமாதிபதி அவர் இப்பொழுது 3ஆம் இடத்திலும், அதே நேரத்தில் அடுத்த ஒரு பாதியில், இந்த மே மாதத்தினுடைய ஒரு பாதியில் அவர் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கும் பெயர்ச்சி ஆவார். அவ்வாறு அந்த பெயர்ச்சிகள் சுகங்களை கூட்டுவிக்கும். உங்களுடைய தாயாருடைய கை ஓங்கி இருக்கும். தாயார் மூலமாக உங்களுடைய இஷ்டங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஆனால் எண்ணங்கள் அவ்வளவு எளிதாக உங்களுக்கு நடக்காது. எச்சரிக்கை தேவை. வீண் விரயங்களை ஏற்படுத்துவதை தவிர்க்கவும். சிலர் இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இதெல்லாம் பண்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்காமல் அதை செய்யாதீர்கள். கூடுமான வரை அடுத்தவர்களிடத்தில் அனுசரணையாக செல்வது உங்களுக்கு நல்லது. பேசும் பொழுது எச்சரிக்கையோ கவனமோ இல்லாமல் பேசினால் வீண் விவாதங்களுக்கு நீங்கள் ஆளாவீர்கள். அது உங்களுடைய பெயர், கௌரவம், அந்தஸ்து, தனஸ்தானத்தை அது அமைதி குலைக்க செய்யும் என்பதை மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இளநிலை படிப்பவர்கள் கோபதாபத்தை விட வேண்டும். குழந்தைகள் கோபதாபத்தை விட்டு தாய் தந்தையர் சொல்கின்ற வார்த்தைகளை அல்லது பெரியவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு நடந்தால் சிறப்பு. வீட்டிற்கு வரும் விருந்தாளிகளினுடைய உபசரிப்புக்கேற்ப உங்களுடைய கௌரவம் உயரும். அந்த அதாவது குடும்பத்தில் உங்கள் வீட்டிற்கு வருகின்ற நபர்களை இழிவுபடுத்தக்கூடாது. அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை நீங்கள் கேட்டு வைத்துக் கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். எல்லா விஷயத்திலையும் ஒரு நேர்மையான எண்ணத்துடன் செயல்படுவதால் உங்களுக்கு பெயர் களங்கம் ஏற்பட்டாலும் அது தெளிவடைந்துவிடும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் மூலம்
வீண் விரயங்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலம் ஒத்தாசை கிடைக்கும் நினைச்சா வீண் விரயங்கள் தான் ஏற்படும். அதனால விரயங்கள்ல கவனம் வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மாதத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறையாவது யாருக்காவது நீங்கள் ஒரு உணவு, அதே நேரத்தில் ஒரு உணவு தானம் செய்யும் பொழுது தண்ணி பாட்டில் இல்லாமல் தானம் செய்யாதீர்கள். தண்ணீருடன் உணவு கொடுப்பதுதான் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசியை பொறுத்தவரையில் இந்த மே மாதம் என்று சொல்லி வரும் பொழுது பேச்சில் ரொம்ப கவனம் வேணும். குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் வேணும். நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற நேரத்தில் வீட்டுக்கு வர விருந்தாளிகளையோ அல்லது உங்களுக்கு நெருக்கமானவர்களையோ பகைத்து கொள்ளாமல் இருப்பது தான் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருமண காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறதுனால திருமண பேச்சுக்களை தாமதம் இல்லாமல் முடிப்பதற்கான வழிவகைகளை நீங்கள் தேட வேண்டும். அந்த திருமணம் ஒரு பேசும் பொழுது சில தடைகள் எல்லாம் வந்தால் தயவு செய்து ஜோதிடரை பார்த்து அதற்கான தீர்வுகளை நீங்கள் கண்டால் 2025 திருமணம் நடப்பதற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழில்ல ஒரு மேன்மை கிடைக்கும். இருந்தாலும் வீண் விரயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட வேண்டும். புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதே நேரத்தில் புதுசாக ஏதாவது ஒரு சைன் பண்ணுற ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை வேண்டிய வரை கேட்டு தெளிவுற செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் மாதமாக இந்த மாதம் அமையும். நன்றி, வணக்கம்.